ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் விலாகர். இப்போ பெங்களூர்லேருந்து டைம் 8:55 ஆச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டாங்க. பையனையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட கிளம்பிட்டுருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பையன் ஸ்கூலுக்கும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கேன். எல்லா நாளும் இதே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, பீக்கங்காய் பொரியல், உப்பு பருப்பு, தயிர், ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் காலையில் பையனை கட் பண்ண ஆப்பிள் கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் மாவு காலி ஆயிடுச்சு, அதனால் மாவுக்கும் ஊற போட்டு வச்சுருக்கேன். நீ சாப்பிட்டுட்டு மாவு அரைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் கண்டினியூ பண்ணணும். எனக்கு பிடிக்காத ஒரு வேலைன்னா அது பாத்திரம் விளக்குறது தாங்க. அதனால் பாத்திரம் விளக்கும் போது எப்போவுமே டிவியில் தான் போட்டு விட்டுருவேன். ஒன்று பாட்டு பாடிட்டுருக்கோம், இல்லைன்னா ஏதாவது சீரியல் ஓடிட்டுருக்கோம். அப்படியே அதை கேட்டே தான் பாத்திரம் விளக்குவேன். அதுக்கப்புறம் கிச்சனையும் க்ளீன் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும், பின்னாடி டிவியில் ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே தான் இருக்கும். யாரெல்லாம் என்ன மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாவட்டுறதுக்கு அரிசி காலையிலே ஊற போட்டேங்க. அதனால் அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. நீ அதை அரைச்சி எடுத்து வச்சிட்டேன்னா அவனை கூப்பிட்டு வர கரெக்டாக இருக்கும். இங்கே பெங்களூர்லாம் ஸ்கூல் மோஸ்ட்லி 4 மணி நேரம் தாங்க. மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்தால் ஊற வைப்படலங்க. அரிசி, உளுந்து, அதுக்கப்புறம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு விட்டுக்கா ஊற வைப்போம்ல, அந்த மாதிரி தான் நான் ஊற வச்சு அரைக்கிறேன். எனக்கு இப்படி அரைச்சி இட்லி தோசை சுட்டாலும் நல்லா தாங்க வருது. அவ்வளோதாங்க, மாவு அரைச்சி எடுத்தாச்சு. உன்னை போய் அவனை கூப்பிட்டு வரணும். அவனை கூப்பிட்டு வந்துட்டுனா ஆஸ் யூஷுவல் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறது, ஹோம்ஒர்க் பண்ணுறது, ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறது, இது சரியாக போயிடும். இன்றைக்கி என்னோடய நாள் இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.